Hello to everyone. My name is C. Amrita. I am studying in 9th standard. My school name is Medona Metric Higher Secondary School, Gianagar, Madurai. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா மக்கப்பே பண்ணாம, அதாவது மனப்பாடமே இல்லாம ஈஸியா நம்மளோட எக்ஸாம்ல எளிய முறையில, அதாவது இப்போ 30 மார்க் எடுக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 30 மார்க் எடுக்கிறீங்கன்னா 30 மார்க்ல இருந்து அப்படியே 50 மார்க் எடுக்கலாம். 50 மார்க்ல இருந்து அப்படியே 70 மார்க் எடுக்கலாம். 70 மார்க்ல இருந்து 100க்கு 100 மார்க் எடுக்கிற முறை ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அது என்ன மெத்தட் அப்படின்னா, கவனமே தியானம். கவனமே தியானம். ஓகே, இந்த கவனமே தியானத்துல 4 டைப்ஸ் இருக்கு. எத்தனை டைப்ஸ் இருக்கு? 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் கவனித்தல், மாதிரி கவனித்தல். ஃபர்ஸ்ட் டைப் என்னது? கவனித்தல், மாதிரி கவனித்தல். அதாவது physically 20% present, mentally 80% absent in the classroom. அதாவது வெறும் 20% மட்டும்தான் நம்ம உடல், இப்போ சும்மா அப்படி உட்காந்துருக்கோம்னா வெறும் 20% மட்டும் உட்காந்துருப்போம். மித்தபடி 80% நம்மளோட மனம், மைண்ட் அங்கும் இங்கும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே அங்கும் இங்கும் அலைப்பாயும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னா 15 to 20 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் டைப் கவனித்தல், மாதிரியே கவனித்தல். செகண்ட் டைப் என்னது? கவனித்தல், மாதிரியே கவனித்தல். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொன்னேன்? கவனித்தல், மாதிரி கவனித்தல். செகண்ட் டைப் என்னது? கவனித்தல், மாதிரியே கவனித்தல். ஃபர்ஸ்ட் டைப் என்னது? மாதிரி. இது மாதிரியே. இதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி டெஃபினிஷனா சொல்றேன். இப்ப கவனித்தல், மாதிரியே கவனித்தல் அப்படின்னா physically just present, mentally total absent in the classroom. அதாவது இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், மித்தபடி 100க்கு 100% நம்மளோட எண்ணமும், அதாவது மைண்ட் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே அங்கும் இங்கும் அலைப்பாயும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால 1லேருந்து 15 மார்க்குள்ள தான் வாங்க முடியும். சில நேரம் நம்ம முட்டை கூட வாங்கலாம். தேர்ட் டைப் ஒழுங்காக கவனித்தல். தேர்ட் டைப் என்னது? ஒழுங்காக கவனித்தல். physically 100% present, mentally 100% present. physically 100% present, mentally 100% present in the classroom. அதாவது நம்ம உடல் 100% நம்ம கிளாஸ் ரூம்ல தான் இருப்போம். நம்மளோட எண்ணங்களும் 100% டீச்சரை நோக்கி இருக்கும். எப்படி உட்காந்துருப்போம்? ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா ஹை டு ஐ டீச்சரை பார்த்து லிசன் பண்றோம். அப்படி நம்மளால இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னா 50 to 75 மார்க்ஸ்குள்ள ஸ்கோர் பண்ணலாம். ஃபோர்த் டைப் ஒழுங்காகவும் உண்மையாகவும் கவனித்தல். ஃபோர்த் டைப் என்னது? ஒழுங்காகவும் உண்மையாகவும் கவனித்தல். இப்ப இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஒழுங்காக கவனித்தல். இப்ப என்ன சொல்றேன்? ஒழுங்காகவும் உண்மையாகவும் கவனித்தல். இப்ப அதுல என்ன சொன்னேன்? உண்மையாக அப்படின்னா என்ன? அப்ப நாங்க என்ன பொய்யாவ கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அதாவது உண்மையாக அப்படின்னா physically 100% present, mentally 100% present with meditation. அதாவது நம்ம ஒரு தியானத்துல எப்படி உட்கார்ந்துருப்போமோ, ஒரு அசைவும் இல்லாம எப்படி ஒரு பின் ட்ராப் சைலண்ட்ல உட்கார்ந்துருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் கிளாஸ் ரூம்ல. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால 75 to 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப கவனித்தல், மாதிரி கவனித்தல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். ஓகே, கவனமே தியானம். கவனித்தல், மாதிரி கவனித்தல். physically 20% present, mentally 80% absent in the classroom. இதுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். அதாவது நம்ம 20% நம்ம உடல் சும்மா கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கோம். மித்தபடி 80% நம்ம உடல் அங்கும் இங்கும் அழைப்பாயும். மாணவர்களுக்கு, அதாவது நம்மளுக்கு ஆசிரியர் பாடம் நடத்தும்போது நம்ம எப்படி உட்காந்துருப்போம்? ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா யாருனாலே உட்கார முடியாது. நம்ம என்ன பண்ண? குனிஞ்சிட்டு உட்காந்துருப்போம். அப்படி குனிஞ்சிட்டு உட்காந்துருந்தாலும் நம்மளோட மார்க் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும்னா 15 to 20 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியும்.
செகண்ட் ஒன், மாணவர்கள் விருப்பப்படி அங்கும் இங்கும் திரும்பி பார்த்துட்டு, நம்ம என்ன விரும்புவோம், அங்கும் இங்கும் திரும்பி பார்த்துட்டு மேலே கீழே தலையை குனிஞ்சிட்டு இருப்போம்ல. அதுவும் எப்போ கிளாஸ் டீச்சர் வந்து லெசன் நடத்திட்டு இருக்கும்போது அப்படி பண்ணுறனால நம்மளுக்கு வந்து மார்க் வந்து கம்மியாகும். எவ்வளோ மார்க்குன்னா 15 to 20 மார்க்ஸ் தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். தேர்ட் ஒன், பக்கவாட்டில் சாய்ந்தோ கன்னத்தில் கைகளை வைத்தோ குனிந்தோ கன்னங்களை கைகளை வைத்து கால் மேல் கால் போட்டு இருத்தல். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுவோம், பக்கத்தில் அவங்க நல்லா கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம், பக்கத்தில் சாஞ்சிட்டு அல்லது கன்னத்தில் கை வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு. அப்படி இருந்தாலும் நம்மளால வந்து 15 to 20 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நான் இத்தனை சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறனால நம்ம டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது நம்ம கண்ணும் நம்ம காதும் வந்து சரியாக வந்து டைரக்டாக அங்கே ஃபோர்ஸ் பண்ணாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் அழைப்பாயிறதுனால நம்மளால வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியல. அதனால ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து டீச்சரை மட்டும் பார்த்துக்கிட்டு வேற எங்கிட்டும் திரும்பிட்டு இல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம 30 எடுக்கிறவங்க கூட 30லேருந்து 50 எடுக்கலாம், 50லேருந்து 90 எடுக்கலாம், 90லேருந்து 100க்கு 100 மார்க் கூட எடுக்கலாம். தேங்க்யூ.